நந்தினியும் நானும் அகிலா அழிக்கிறதுக்கு எவ்வளவோ பிளான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பிளான் எல்லாம் நல்லா தான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா கடைசி பாயிண்ட்ல வந்துதான் பிரேக்கப் ஆயிடுது. மனச தளர விடாத. அதான் நான் வந்துட்டேன்ல. அகிலா பார்வதிய ஜமீன் கூட்டமைப்பு தலைவியாக்கிட்டா. இதுக்கு மேல நாம அவங்கள விட்டு வைக்க கூடாது. அவங்கள ஏதாவது பண்ணணும். இது பெரிய இடத்து விவகாரம் தான். ஏதோ பெரிய தலையை போட்டு தலை பிளான் பண்றாங்க. எதுக்கோ இவங்க பேசுறத செல்போன்ல வீடியோ எடுத்து வைப்போம். பின்னால கண்டிப்பா யூஸ் ஆகும். நீலாம்பரி, அகிலா வீட்டுல இருந்துகிட்டே அவளை அழிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். அவளுக்கு கெட்டதுன்னு எது நடந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா தான் இருப்பேன். ஆனா அகிலா சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஆலமரம். அவளை ஒழிச்சு கட்டுறதுக்கான சரியான சந்தர்ப்பத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு உன்னோட உதவி தேவைப்படும். அதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னேன். இங்க பாருங்க, இந்த நேரம் காலம் இதெல்லாம் நல்லதுக்கு தான் பார்க்கணும். அகிலாவையோ பார்வதியோ அழிக்கிறதுக்கு இல்ல. 24 மணி நேரத்துல எப்போ உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு போன் பண்ணுங்க, நான் செஞ்சு தரேன். குட். அகிலாவையும் பார்வதியும் போட்டு தள்ளிடலாம். ஜமீன் கூட்டமைப்புக்கு என் மருமக நந்தினிய தலைவியாக்குவேன். அதான் என் ஆசை. அதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை? எனக்கு அதெல்லாம் ஒரு ஆட்சேபனையும் இல்ல. அவ ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி ஆகிறத பத்தி எனக்கு கவலையும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதி கடவுர் பரம்பரைக்கு மருமகளா வந்தும் அந்த வீட்டுல நம்பர் 2ஆவே இருக்கேன் பாருங்க. அதுல இருந்து நம்பர் 1 நான் வரணும். அது மட்டும்தான் ஏன் நோக்கம். மத்தபடி நந்தினி தலைவியா வரதுல எனக்கு சந்தோஷம்தான். வெல், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா அகிலாவை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வரேன். நீலாம்பரி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உதவின்னு கேட்கணுமா? இது நான் உங்களுக்கு செய்யற உதவி இல்ல, எனக்கு நான் செஞ்சுக்கிற உதவி. கண்டிப்பா செய்யறேன். ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். கிளம்புறேன். ஓகே. நல்லா சரி பண்ணட்டா. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையும் அந்த வீட்ல இருந்து தூக்குறேன். வரட்டுமா? இவ என்ன இவ்வளவு யோசிக்கிறா? இத பார்த்தா இவ ஏதோ தனியா பிளான் பண்றா போல இருக்கு. எதுக்கும் நம்ம இதையும் வீடியோ எடுத்து வச்சுப்போம். நீலாம்பரி, நீ என்னடி என்ன அகிலா இடத்துல உட்கார வைக்கிறது? சரி சொல்லு. இப்படிதானே நந்தினியும் சொல்லிட்டு இருப்பா, உங்களை அகிலா இடத்துல உட்கார வைக்கிறேன், அகிலா இடத்துல உட்கார வைக்கிறேன்னு. இப்படி 4 பேர் சொன்னாதானே அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் வந்து அப்படியே நடக்கும். சொல்லு. நந்தினிய ஒரு கேடி, நீ அவளுக்கு அத்தனா இவ்வளவு பெரிய கேடியா இருப்ப. உங்களை எல்லாம் நம்பி நான் அப்படியே கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருப்பேன்னு நினைச்சீங்களா? முதல்ல உன்னை வச்சு அகிலாவையும் பார்வதியும் போட்டு தள்ளுறேன். அதுக்கப்புறம் உன்னையும் நந்தினியும் போட்டு தள்ளுறேன். ஜமீன் கூட்டமைப்புக்கு நான் தலைவி ஆகிறேன். பின்ன வீட்டுக்குள்ளேயே இருந்தா 4 பேர் நம்மள எப்படி மதிப்பாங்க? ஜமீன் கூட்டமைப்புக்கும் தலைவியா இருந்தா தானே ஒரு கெத்தா இருக்கும். மாலை மரியாதை கோஷம்
இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே இவ்ளோ வருஷமா கஷ்டப்படுறேன். சும்மா அப்படியே வர்றவ போறவ கையில எல்லாம் தூக்கி கொடுத்துட முடியுமா? என்ன இவ யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டா போல இருக்க. சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. நானும் எவ்வளவு திருடனை பாத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு திட்டு கொட்ட பார்த்ததே இல்லையே. நீ சொல்லுவ, நான் செய்யணும். செய்ய வேலை நடக்கணும்ல, செய்யறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு சேர்த்து செய்யறேன். எப்படியோ ஜெயில இருந்து ஓடி வந்த எனக்கு எங்க போறது யார பாக்குறதுன்னு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த குழப்பம்லாம் இல்ல. நான் ஒளியறதுக்கு சரியான பாதுகாப்பான இடம் கிடைச்சிருச்சு. உன்னோட பதவியேற்பு விழால இவ்வளவு நடந்துச்சா? ஆமா மாமா. ப்ரோ, இத்தனை நாள் நந்தினி சவால் விட்டு தோத்து போயிட்டு இருந்தா, இனிமே அந்த நீலாம்பரி தோத்து போறா. கரெக்ட் அருண். ஆண்ட கிட்டயும் பார்வதி கிட்டயும் தோத்து போய் மூஞ்சில கரிய பூசிட்டு தான் நீலாம்பரி கோலாலம்பூர் போறா. நான் உட்காரலாம் நினைக்கும் போது மட்டும் மூக்குல வேத்துரும் இவளுக்கு. எல்லாரும் அம்மா, என்ன பேசுறீங்க? அண்ணியோட பதவியேற்பு விழாவுல அந்த நீலாம்பரி சவால் விட்டாளே மாமா. நான் தாமா சொன்னேன். தோத்து போனவங்க வெளியில புலம்பதானே செய்வாங்க. அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. உள்ள வரலாங்களா? வாங்க, உள்ள வாங்க. யார் இவ? எல்லாருக்கும் வணக்கம். ஆமா, நீங்க யாரு? நானாப்பா, நான் வனஜாவோட அக்கா. என் பேரு சரோஜா. அக்கா, ஐயோ அக்கா, இது யாருன்னே தெரியல. நான் ஒரே பொண்ணுன்னு உங்களுக்கே தெரியும்ல. எனக்கே இது அக்கா. ஏய், யார் நீ? எனக்கு அக்கா எல்லாம் கிடையாது. பொய்யா சொல்றேன். வனஜா, அக்காவை அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்ம 2 பேரும் ஒரு தாய் வயித்துல பிறக்கலதான். ஆனா உன் அம்மாவும் என் அம்மாவும் ஒரு தாய் வயித்துல பிறந்தவங்க தானே. பெரியம்மா பொண்ணானா உனக்கு அக்கா இல்லையாமா? நீங்க என் சித்தியோட பெரியம்மா பொண்ணா? ஆமாப்பா. ஏய், எங்க அம்மாவுக்கே அக்கா கிடையாது. அப்புறம் எனக்கு நீ எப்படி அக்காவாக முடியும்? வனஜா, இவ்வளவு நாள் உன்னை பார்க்க வராததுக்கு என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும். அதுக்காக என்ன பார்த்து அக்காவே இல்லைன்னு சொல்லிடுவியா? மிஸ் சரோஜா, நீங்க எங்க வனஜா சித்தியோட அக்கான்னு இன்னைக்குதான் எங்களுக்கே தெரியுது. டேய், இவன் ஒருத்தன். எனக்கே இன்னைக்கு தான் தெரியுது. உனக்கு இன்னைக்கு தெரியுதா? சும்மா இருடா. நீங்க சும்மா இருங்க சித்தி. ஆமா, நீங்க எத்தனை நாளா எங்க இருந்தீங்க? இப்ப என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் துபாயில இருந்தேன் தம்பி. இத்தனை நாளா என் தங்கச்ச பாக்கணும்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்கு. இப்படியே போனா கடைசி வரைக்கும் என் தங்கச்ச பார்க்கவே முடியாதுன்னு தான் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா எனக்கு என் தங்கச்சி மேல அவ்வளோ பாசம். ஏய், எனக்கு தான் பெரியமாவே இல்லன்னு சொல்றல. சும்மா பேசிட்டே இருக்க நீ பாட்டுக்கு.
அக்கா ஒரு நிமிஷம் அக்கா, இவளை எப்படி வெளியே அனுப்புறேன்னு மட்டும் பாருங்க. யாருக்கிட்ட விட்டா ஓவரா பேசுற? போ போ வெளியில. வனஜா, அப்படிலாம் சொல்லாத வனஜா. அக்கா மேல உனக்கு கோவம் இருக்கலாம், அதுக்காக எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. ஒரு நிமிஷம் ரூம்குள்ள தனியா வா, எல்லா விஷயத்தையும் விளக்கமா சொல்லி புரிய வைக்கிறேன். நீ ஒண்ணும் விளக்கவும் வேணாம், புரிய வைக்க வேணாம். போ. வனஜா இரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்ப நீ தனியா வரியா இல்ல நீலாம்பரி விஷயத்த போட்டு உடைக்கவா? தனியா வாமா, எல்லாத்தையும் நான் டீடைலா சொல்றேன். ஒரு நிமிஷம், என் தங்கச்சி கூட்டிட்டு போய் சொல்லி புரிய வச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். வா வனஜா, வா வாமா வா. கேட்டு வரேன்க்கா. ஏய், நீலாம்பரி அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன மிரட்டி பாக்குறியா? இதுக்கு மேல உனக்கு சொன்னா புரியாது. இரு, உனக்கு ஒரு படம் போட்டு காட்டினாதான் புரியும். பாக்குறியா? பாரு. என்ன வனஜா, இப்படி ஷாக் ஆயிட்ட? நான் அகிலாவை பத்தியும் கோலாலம்பூர் நீலாம்பரிய பத்தியும் விசாரிச்சுட்டேன். நீ அகிலா வீட்டுல இருந்துகிட்டே அகிலாவை போட்டு தள்ள நீலாம்பரிக்கு ஹெல்ப் பண்ற. அந்த வேலை முடிஞ்சதும் நீலாம்பரிய போட்டு தள்ளுறதுக்கும் பிளான் பண்ணிருக்க. அது மட்டுமா, நந்தினி காலி பண்ணிட்டு ஜமீன் கூட்டமைப்புக்கு தலைவி ஆகிறதுக்கும் திட்டம் போட்டுட்டு இருக்க. அப்பா, என்ன பிளானு, என்ன ஸ்கெட்சு. இப்படி ஒரு வில்லிய நான் பார்த்ததே கிடையாது. நீ அவங்களுக்கும் உண்மையா இல்ல, இவங்களுக்கும் உண்மையா இல்ல. இத ரெண்டு பக்கம் சொன்னாலும் உனக்கு ஆப்புதான். ரொம்ப பேசுற. இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு இப்போதைக்கு தங்க ஒரு இடம் வேணும். அதனால இந்த இடத்துல உன் அக்காவா கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன். எனக்கான தேவை முடிஞ்சதும் நானே இங்க இருந்து போயிடுறேன். சரியா? அது வரைக்கும் இந்த வீட்டுல தங்கறதுக்கு நீதான் ஹெல்ப் பண்ண. ஓகே? என்ன வனஜா, ரொம்ப யோசிக்கிற? இன்னொரு வாட்டி பாக்குறியா? சரி சரி, இருந்து தொலை. இப்ப நான் உன் பெரியம்மா பொண்ணுன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். வா. அக்கா, உங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சா? நீங்க வேற அடையாளமே தெரியாம மாறி போயிருக்கீங்களா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வாங்கக்கா. அக்கா, ஆமாக்கா, இவங்க என் பெரியம்மா பொண்ணுதான். குடும்ப தகராறு, பேச்சுவார்த்தையே இல்லையா? நானும் அக்காவை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சா, அதான் டக்குன்னு பார்த்த உடனே அடையாளமே தெரியல. இவங்க என் பெரியம்மா பொண்ணுதான், பெரியம்மா பொண்ணுதான். வணக்கங்க. சித்தி, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னப்பா உன் டவுட்? இவங்கள உங்க அக்கான்னு சொன்னா நம்புற மாதிரியே இல்லையே. நீங்க சிவப்பா இருக்கீங்க, அவங்க பிளாக்கா இருக்காங்க. உங்க ரெண்டு பேரோட கலர் காம்பினேஷனே ஒத்து வர மாட்டேங்குது. பாருங்கக்கா, சின்ன புள்ள மாதிரி கேள்வி கேக்குறா. ஏண்டா, ஒரு தாய் வயித்துல பிறந்தாலே கலர் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். இவங்க வேற அம்மா வயித்துல பிறந்திருக்காங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படித்தானே இருக்கும். இவனுக்கு அது கூட தெரியலக்கா. கரெக்டா சொன்ன. ஐயோ, ஆமா சித்தி, பெரியம்மா பொண்ணுன்னு சொல்றீங்க, ஆனா இவங்கள பாக்கும்போது பெரிய அம்மா மாதிரில இருக்காங்க. அது அக்கா
பெரிய அம்மாவோட பெரிய பொண்ணு, நான் சின்ன அம்மாவோட சின்ன பொண்ணு. அதனாலதான் அந்த வேரியேஷன். ஏன்டா இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? அக்கா வேற வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் வரவேத்து ஏதாவது பேசலாம்ல. என்ன சித்தி, இப்பதான் உங்க அம்மாவுக்கே அக்கா இல்லன்னு சொன்னீங்க, இப்ப மட்டும் இவங்க எப்படி அக்கா நாங்க? யாதி, மத்த நேரமெல்லாம் நீ வாயே திறக்க மாட்ட. என் விஷயம் என்ன மட்டும் முதல்ல கேள்வி கேப்பல்ல, கேளு கேளு. அது நான் தான் சொன்னேனே, குடும்ப தகராறு, ஏதோ பிரச்சனை, பல வருஷமா பாக்கல, அதான் முகமே மறந்து போச்சு. அதுவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் என் ஒரே அக்காவும் மட்டும் தானே நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு வேற அக்கா எல்லாமே மறந்து போச்சு. இதுக்கு மேல எதுவும் என்ன கேள்வி கேட்காதீங்க, தலையெல்லாம் சுத்துற மாதிரி. சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சி இப்படிதான், அதிகமா கோவப்படுவா, ஆனா அதே அளவுக்கு பாசமும் காட்டுவா. அதான் நான் எப்பவுமே என் தங்கச்சி கூடவே இருக்கணும்னு நினைப்பேன். இடையில எங்களால ஒன்னா இருக்க முடியல, அதான் கொஞ்ச நாள் இவ கூட தங்கலான்னு வந்திருக்கேன். அக்கா, என்னக்கா நீங்க? நம்ம பரம்பரை என்ன, அந்தஸ்து என்ன, கௌரவம் என்ன? நீங்க துபாய் எல்லாம் வேற போயிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி சின்ன பங்களால எல்லாம் உங்களால தங்க முடியாதுக்கா. இங்க காத்து வேற கம்மியா தான் வரும். நீங்க ஏதாவது பெரிய ஹோட்டல்ல போய் தங்குங்க, நான் அப்பப்ப வந்து உங்களை பாக்குறேன். வனஜா அக்கா, உன்னை பார்க்கணும், உன் கூட கொஞ்ச நாள் இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க துபாயில இருந்து வந்திருக்காங்க. நீ என்னடானா அவங்கள பார்த்ததும் விரட்டுறதுலயே குறியா இருக்கியே. உன் கூடவே இருக்கட்டும், போ ரூமுக்கு கூட்டிட்டு போ. அதுக்கு இல்லக்கா. வனஜா, என்ன நீ? அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன வனஜா? வா ரூமுக்கு வா. உன் ரூம் எங்க? அவங்க ரூம் ஆண்டி தோ இங்கதான் இருக்கு, வாங்க நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. சரி, நீ பெட்டி எடுத்துட்டு வந்துரு, நாங்க போறோம். வா வா வனஜா, வா வா. ஐயோ ஐயோ ஐயோ, உழஜ இல்ல, 10ஆம் நம்பர் பிளாக்க விட இது பெருசா இருக்கே. என்னது? அது வனஜா, உன் ரூம்ல ஒரு வீடை விட பெருசா இருக்குன்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அத்தை இருங்க, என்னடி நோண்டிட்டு இருக்க? போடி. பாப்போ. போறேன். வனஜா, இந்த ரூம்ல நீ மட்டும் தனியா இருக்கியா? இனிமே நீ கவலைப்படாத, உன் கூட அக்கா இருக்கேன். தல ஹை, நல்லா இருக்கேன். முதல்ல எழுந்துரு. ஏன்? எழுந்துரு மேல. இங்க பாரு, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நீ யாரு, எதுக்கு இங்க வந்திருக்க, உன்னை யாரு இங்க அனுப்புனா, என்ன ஏன் இவ்வளவு டார்ச்சர் பண்ற? இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன நீ பேச விடாம லைனா இவ்வளவு கேள்வி கேக்குறியே, நான் எப்படி பதில் சொல்றது? சொல்லி தொலை. சொல்ற அளவுக்கு என்கிட்ட பெரிய எஸ்டடி எல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு தான். ஏய், என்ன உன்ன ஃப்ராடுன்னு சொல்லிக்கோ. என்ன ஃப்ராடுங்கற? இரு, இந்த வீட்ல இருந்துட்டே இந்த வீட்ல இருக்கவங்கள கொல்ல பாக்குறியே, நீ என்ன அன்னை தெரேசாவா? அது இடு, அதெல்லாம் தலைப்பு செய்தியா இப்ப பத்தலாம் காட்டிட்டே இருக்க. இரு, நீ இந்த வீட்ல இருந்து பண்றத நான் வெளிய இருந்து பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் உனக்கும் எனக்குள்ள இருக்க வித்தியாசம். சரியா வனஜா? வனஜா, நான் இப்ப உட்காரட்டுமா? வனஜா, ரொம்ப ஜாலியா இருக்கு. சின்ன வயசுல எக்ஸிபிஷன் போகும்போது ஒரு பெரிய பலூன்ல இப்படிதான் உங்க அக்கா உட்காந்து ஆடிக்கிட்டே இருப்ப. ஆமா, நீ இந்த மாதிரி உட்காந்து ஆடி இருக்கியா? ஆடலையா? எங்க உனக்கு இதுக்கெல்லாம் நேரம்? கொலை பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கும். உட்காரு. என்ன கொல்லலான்னு தோணுதா? அது அவ்வளவு ஈஸி இல்ல வனஜா. கைண்ட் யூர் ஃபார் இன்ஃபர்மேஷன். சரி, உனக்கு இங்கிலீஷ் தெரியல, நான் தமிழ்லயே சொல்றேன். ஒரு தகவல் சொல்றேன், கேட்டுக்கோ. நான் வெறும் சரோஜா இல்ல, சவுண்ட் சரோஜா. இதுதான் அந்த தகவல். இங்க பாரு, சரி, எதுக்காக இங்க வந்தா சொல்ல மாட்டேங்கிற? எப்ப என்ன விட்டு போய் தலைவ, அதையாவது சொல்லு. அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எப்படி நானா உள்ள வந்தனோ அதே மாதிரி எனக்கா எப்ப தோணுதோ அப்ப நான் வெளியே போவேன். அதுக்கு முன்னாடி உன் கைவரிசையை என்கிட்ட காமிக்கணும்னு நினைச்ச. தலை எழுத்து. வனஜா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டு இருக்க, அத முதல்ல மறந்துடாத. இந்த வீட்டை மட்டும் என்ன அனுப்பணும்னு நினைச்சேன்னு வையே, நானா ஒண்ணும் பண்ண மாட்டேன். இந்த போன்ல இருக்க வீடியோவை அகிலாண்டீஸ்வரிட்ட காட்டிடுவேன். அவங்க பாக்குறதுக்கு வர சும்மா ஜெயில் வார்டன் மாதிரி இருக்காங்க. உன்னை பத்தி மட்டும் நான் சொன்னேன்னு வையே, சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க. அப்புறம் நீயும்
என்ன மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்லாம தெருவுக்கு தெருவா அலைஞ்சிட்டு திரிய வேண்டியதுதான். பாத்துக்கோ. ஏய் ம். ஏன் வீட்டுக்குள்ள ஏன் ரூமுக்குள்ள ஏன் கட்டில் பக்கத்துல நின்னுகிட்டு என்னையே வெறுப்பத்தி பாக்குறியா? நானே வெறுப்பேத்துல வனஜா. நீங்கெல்லாம் என்ன வெறுப்பேத்துனா நானும் உங்களை வெறுப்பேத்துவேன். வனஜா, இப்போ உன் குடுமி என் கையில இருக்கு. என்ன வெளியே அனுப்புனேன்னு வெய்யே, நான் உன்னை மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதா? எப்பா, ஒண்ணும் இல்ல வனஜா. காலையில இருந்து ஓடி ஆடி ஷூட்டிங் பண்ணனா, அதான் டயர்டா இருக்கு. ஷூட்டிங்கா? என்ன தெரியாத மாதிரி கேக்குற? அதான் நீ நீலாம்பரி நடிச்சீங்களே அந்த படம் தான். இன்னொரு வாட்டி காட்டவா? ஏய், எப்ப பார்த்தாலும் படம் காட்டுறேன் உன்ன. சரி சரி சரி. அவ்வளவு பெரிய கபோர்ட்ல எல்லாம் உன் ட்ரெஸ் தானே வச்சிருக்க? இது கேக்குற? அதான் இவ்வளவு பெரிய பெட்டி வச்சிருக்கே உன் சைஸ்ல. அதுல என்ன வச்சிருக்க? அதெல்லாம் ஆண்ட வேலை ஆட்டைய போட்டது. தெரியாதனமா திறந்து பார்த்து ஏமாந்துராத. சரி சரி. அதான பாத்ரூம். குளிக்க வர போறியா நீ? ஏய், யார பத்தி என்ன வார்த்தை கேட்ட? குளிக்கிறது. நான் போய் பிரஸ் போயிட்டு வரேன். பிரஸ் முழிக்கிறத பாரு. கருமு எங்க இருக்கோம், யார்கிட்ட பேசுறோம் தெரியாம பேசிட்டு போறல்ல. போ. யாரு எதுக்காக உன்னை இந்த வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாமலா போயிட போது. கூடிய சீக்கிரமே அதை கண்டுபிடிச்சு உன் குடுமையை என் கையில கொண்டு வரல, நான் வனஜா இல்லடி.